அருமையான சகோதரை கரந்தடி வருவேன். உங்கள் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய சேனைகள் அடைக்கலமாய் வந்திருக்கிற உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அனைவருக்கும் அன்பை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நான் நேரடியாக கர்த்தருடைய செய்திக்கு நான் கடந்து போகிறேன். உத்தமமும் உண்மையும் என்கிற தலைப்பிலே இன்னைக்கு கர்த்தருடைய செய்தியை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். உத்தமமும் உண்மையும் என்கிறதான தலைப்பின் கீழாக கர்த்தருடைய செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாய் எடுத்துக்கொண்டதான வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 18 20 முடிய. Proverbs 28 verses 18 to 20. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 18 20 முடிய உள்ள வேத பகுதி. உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இருவழியில் நடக்கிறவனோ அவற்றிலே ஒன்றிலே விழுவான். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இறக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் தகப்பனே. ஆனாலும் எங்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய சமூகத்தை கொண்டு வந்து நாங்கள் உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்பதை நீர் மறுபடியும் எங்களுக்கு உணர்த்தி எங்களை சீர்படுத்துகிறதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. எங்கள் இஷ்டத்திற்கு நீர் எங்களை விடாதபடிக்கு உம்முடைய கிருபையினாலே இதுவரைக்கும் காத்து வருகிறீர். உமக்கு நன்றி ராஜா. அப்பா, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்கு ஏதுவாய் இருந்து விடாதபடி தேவ ஆவினால் பலப்பட்டதாய் உறுதிப்பட்டதாய் இருக்கும்படி என்னால பிரசங்கம் நிறைவேற கர்த்தருடைய ஆவியானவர் துணை நிற்பீராக. என்னுடைய பிரசங்கத்திலே உம்முடைய பிரசன்னம் இருப்பதாக அநேக இருதயங்களை கர்த்தர் சந்திப்பீராக. எங்களை உணர்த்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உண்மையும் உத்தமம் என்கிறதான இந்த தலைப்பிலே நாம் இன்றைக்கு கர்த்தருடைய செய்தியை கேட்க போகிறோம். அந்த செய்தி தான் இப்பொழுது வாசிக்கப்பட்டது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 18 20 முடிய உள்ள வேத பகுதி. உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இருவழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான் என்று வேதம் சொல்லுகிறது. உத்தமமாய் நடக்கிறவன், நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சகோதரன் சகோதரி உத்தமமாய் நடக்கிறார்களோ அவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் நினைக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி நம்முடைய ஆரம்ப கால ரட்சிப்பை சொல்லிக்கொண்டு நாம் பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்றால் பாவிகளை ரட்சிப்பதற்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் தம்முடைய பாவங்களை, தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை சுத்திகரிப்பதற்காக, அவர்களை ரட்சிப்பதற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அது உண்மைதான். அவர் நம்ம எல்லாரும் ரட்சித்தது உண்மைதான். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்க, மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் என்ன சொல்லுகிறது? முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். 15 வருடங்களுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டதை குறித்து இங்கு வேதம் சொல்லவில்லை. நேற்று ரட்சிக்கப்பட்டதை குறித்து வேதம் இன்றைக்கு சொல்லவில்லை. அல்லது இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டதை குறித்து வேதம் சொல்லவில்லை. மாறாக ஒவ்வொரு நிமிடமும் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருப்போம்.
நமக்கு தெரியாது. ஆனால் அந்த முடிவு பரியந்தமும் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் இருந்தால், அவருடைய உபதேசத்தில் நிலைக்கிறவர்களாய் இருந்தால், அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் நாம் இருப்போமானால் நாம் ரட்சிக்கப்படுவோம். இல்லை என்று சொன்னால் நாம் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பு அது வீணான ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு உங்களுக்கு நித்திய ஜீவனை கட்டாயமாய் நிச்சயமாய் கொடுக்காது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன் என்று எண்ணுவீர்களானால் நிச்சயமாக வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன், நம்மால் அந்த நித்திய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது. முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிற வசனத்தின்படி வார்த்தையின்படி உண்மையும் உத்தமமாய் இருக்கிறவன் தான் நிலைத்திருப்பான், அவன் தான் ரட்சிக்கப்படுவான். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். இன்றைக்கு நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து இந்த சபைக்கு வருகிற நாம், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற நாம், மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற நாம் உத்தமமாய் நடக்கிறோமா? நான் உத்தமனாய் நடக்கிறேனா என்பதை இந்த ஆராதனையில ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அடுத்ததாக 20வது வசனத்தை பாருங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன், எந்த ஒரு சகோதரனும் சகோதரியும் தேவ வசனத்தை கேட்டு பொய்யான வழிகளை விட்டு தேவனுக்கு சித்தமான பாதையிலே நடந்து அவருடைய வசனத்தின்படி நடக்கிறார்களோ அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். அந்த உண்மை உள்ளவர்கள் தான் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் அந்த பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். உங்கள எத்தனை பேர் அந்த பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றோம் என்று சொல்ல முடியும்? நம்மில் ஒருவரும் நான் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெற்றுவிட்டேன் என்று சொல்ல முடியாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், உண்மைதான். உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், உண்மைதான். ஆனால் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை நாம் இன்னும் பெறவில்லை. நீங்கள் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் உண்மையாய் நடக்க வேண்டும். கர்த்தருடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு செயலிலும் அவருடைய வசனத்தின்படி அவருக்கு ஏற்ற உண்மையிலே நாம் நடக்க வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வேதத்தில் உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பரிபூரணம். அந்த பரிபூரணம்னா என்ன அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? பரிபூரணம்னா என்னன்னு தெரிய விரும்புகிறீர்களா? தெரிந்து கொள்ள ஆயத்தமா இருக்கிறீர்களா? நீங்கள் பரிபூரணத்தை பெற வேண்டும் என்று விரும்புவீர்களானால் இதோ வேதம் சொல்லுகிறது பாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம். விதைகளை குறித்து ஓமைகளை பேசிக் கொண்டு வந்த பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை மத்தியிலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும், அவன் பரிபூரணம் அடைவான். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூரணம் அடைவான். உண்மை உள்ளவன் எவனோ அவன் பரிபூரணம் அடைவான். உண்மை இல்லாதவன் எவனோ அவன் பரிபூரணம் அடைய மாட்டான். அவனிடத்தில் உள்ளதையும் எடுத்து உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூரணம் அடைவான். உங்ககிட்ட உண்மை இல்லைன்னா, நம்ம கிட்ட உண்மை இல்லைன்னு சொன்னா, உங்ககிட்ட கொடுத்த ஆசீர்வாதங்களை, உங்களுக்கு தேவன் கொடுத்த நன்மைகளை, உண்மையும் உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு அதை எடுத்து கொடுத்து விடுவார். அவரை நீங்கள் யாரும் தடை பண்ண முடியாது, அவரை கேள்வி கேட்க முடியாது. ஆகவே பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருக்கு உத்தமமாய் உண்மையாய் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஏதுவான பாத்திரவான்களாய் இருக்கிறோமா என்பதை நிதானித்து ஆராய்ந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த பரிபூர்ணம் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா வாசித்து பாருங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், 2 Peter chapter 1 verses 11. இவ்விதமாய்
நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். இவ்விதமாய் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு உட்பிரவேசிக்க வேண்டும் என்றால், அந்த பரிபூரணம் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டுமானால், நீங்கள் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால், உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் ஒழிய உங்களால் என்னால் அந்த நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறவனாய் இருக்கலாம், உங்களை மேய்க்கிற மேய்ப்பனாய் இருக்கலாம், உங்களுக்கு நான் பலவிதங்களில் உதவி செய்கிறவனாக இருக்கலாம். ஆனால் அந்த உட்பிரவேசம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் நான் என்னவாய் இருக்க வேண்டும்? அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு உத்தமமும் உண்மையுமாய் இருக்க வேண்டும். மீண்டும் ஒரு விஷயம் வாசிங்க சிஸ்டர். இவ்விதமாய், நல்லா எல்லாரும் சொல்லுங்க. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கும். பரிபூர்ண ஆசீர்வாதம் என்னவென்றால், உலகத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அல்ல. தங்கத்தை குறித்தோ, வெள்ளியை குறித்தோ, ஆஸ்தியை குறித்தோ, செல்வாக்கை குறித்தோ, வீட்டை குறித்தோ, காரை குறித்தோ அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சொல்லவில்லை. மாறாக வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்றால் அது பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதம். அந்த பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் உத்தமமும் உண்மையுமாய் நடக்க வேண்டும். பொய்யும் பித்தலாட்டமும் ஏமாற்றமும் வஞ்சகம் செய்து கொண்டு தேவ பக்தியின் வேஷத்தை போடுகிறவர்களாய் இருப்போமே ஆனால் நாம் அந்த நித்திய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. போட்ட காணிக்க வீணு, மழையில நனைந்து வந்தது வீண், எல்லாமே வீணாகிவிடும். ஆகவே கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் உத்தமமும் உண்மையையும் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆகவே வாசித்து பாருங்கள் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 12 முதல் 4 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? எப்படிப்பட்ட உத்தமத்தை, உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்று Psalm chapter 12 verses 1 to 4 அதுல பாருங்க என்ன சொல்லுகிறார்? ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் நாம ரொம்ப பக்தியாய் நடந்தோம். தேவனுக்கு பயந்து அவருக்கு பிரியமான ஆராதனை செய்கிறவர்களாய் இருந்தோம். இன்றைக்கு தேவ பயமும் இல்லை, தேவனுக்கு பிரியமான பக்தியும் இல்லை, அவருக்கு பிரியமான ஆராதனை செய்கிறவர்களும் இல்லை. அதனால் தான் தேவனே எங்களை ரட்சியும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், தேவனே எங்களை ரட்சியும், பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரிலே குறைந்திருக்கிறார்கள். பாத்தீங்களா வேதம் எப்படி சொல்லுகிறது? பக்தியின் வேஷம் என்று அநேகர் போடுகிறார்கள். நிறைய வேஷம் போட்டு திரிகிற ஜனங்களை நாம் பார்க்கிறோம். பக்தியின் வேஷம், ஆனால் அவருடைய வாழ்க்கையை பாருங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவரவர் தங்கள் தோழரோடு பொய்யை பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும், பெருமைகளை பேசுகிற நாவுகளையும் கர்த்தர் அறுத்து போடுவார். கவனிச்சீங்களா? 4 வசனத்துல சொல்றார். அப்ப ஒரு மனுஷன் உண்மையாய் இருப்பார் என்றால் அவருடைய உண்மையான பக்தியை தேவன் வெளிப்படுத்தி காட்டுவார். இன்றைக்கு சபைகளிலே உண்மை உள்ளவர்கள் இல்லை, உத்தமம் உள்ளவர்கள் இல்லை. உங்க மனசாட்சி, நம்ம மனசாட்சி நம்ம கேட்கணும். நான் இந்த ஆராதனையிலே உண்மை உள்ளவனாய், உத்தமம் உள்ளவனாய் இருக்கிறேனா? இச்சக உதடுகளால் பேசுகிறேன். அவனவன் தன் சகோதரனோடு கூட இச்சக உதடுகளால் பேசுகிறார்கள். இச்சிக்கத்தக்கமான வார்த்தைகள், அது யாருக்கும் பிரயோஜனப்படாத வார்த்தைகள். இதைதான் இன்றைக்கு சபையிலே
ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் நாங்கள் பக்தி உள்ளவர்கள், கேட்டால் நாங்கள் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்க போனவர்கள் என்று சொல்லி ஆராதனைக்கு வந்தவர்களிலே சில பேர் காணாமலே போயிட்டாங்க. ஆராதனைக்கு வந்தவங்க உட்கார்ந்தாங்க, எந்திரிச்சாங்க, போயிட்டாங்க. இது உண்மையா? இது உத்தமமான செயலா? இதுல கர்த்தர் பிரியப்படுவாரா? நீங்க சொல்லுங்க. நான் இங்க வந்தேன், இங்க நிக்கிற பேசுறேன், திடீர்னு இறங்கி நான் போயிட்டேன், பிரசங்கம் பண்ணல, நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்குவீங்களான்னு கேட்டேன். ஏத்துக்குவீங்களா? என்னங்க நீங்க ஏத்துக்கிறவங்க உங்களுக்கு அதான் மௌனமா இருக்கிறீங்க. யார் வந்தா என்ன, யார் வராட்டி போனாங்க, யார் உட்கார்ந்தா என்ன, யார் என்ன என்ன, யார் எங்கேட்டு போனா எனக்கு என்ன, நான் ஏன் ஏத்துக்கணும்? நான் வந்திருக்கிறேனா? அது போதும். அதுங்களா? இது தேவன் அங்கீகரிப்பாரா? யோசித்து பாருங்க. இது தேவனுக்கு பிரியமான செயலா? யோசித்து பாருங்க. கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி வந்துவிட்டு கண்ட இடத்துல அதே பிரிய நாம வெளியில போவோம்னா அவ கர்த்தருக்கு கொடுக்கிற கணம் எங்க, அவருக்கு கொடுக்கிற மகிமை எங்க? இதுல உத்தமமும் இல்லை, இதுல உண்மையும் இல்லை. அப்போ இந்த உத்தமம் உண்மை இல்லாதவர்களுக்கு ஒரு முடிவு வருமானால் அவர்கள் நித்தியத்தை எங்கே கழிப்பார்கள்? நேற்று ரட்சிப்பை பத்தி அல்ல, இப்போ இந்த நிமிஷம் அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக பாருங்க, வேதம் சொல்கிறது 4வது வசனம், அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவர்? பத்தியா, அவங்களே நியாயம் தீர்த்துக்குவாங்க, அவங்களே சரியா பேசுற மாதிரி அவர்களே தங்களை ஞானிகள் என்று எண்ணிக்கொண்டு வாழ்கிறார்கள். அவர்களே தங்களை பக்திமான்கள், தங்களுடைய பக்தியானது நீதியும் நேர்மையுமானது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அது வீணான காரியம். ஆகையினாலே பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்துல 9வது வசனம், Proverbs 10:9, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். இங்கேயே நம்ம கண்டுபிடிச்சோம்ல, கோணலா நடக்கிறவங்க யாருன்னு நமக்கு தெரியல. கோணலா நடக்கிறவங்க யாருன்னு நாம கண்டுபிடிச்சோம். அப்ப பக்தியாய் நடக்கிறோமா, தேவனுக்கு உண்மையாய் நடக்கிறோமா? அதான் வசனம். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். உத்தமமாய் நடக்கிறவன் எப்படி நடப்பான்? ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு காலை அடிகளையும் ரொம்ப ஜாக்கிரதையா வைப்பான். இதுல கர்த்தர் பிரியப்படுவாரா? இந்த வழியில நான் போனா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுமா? இந்த காரியத்தை நான் செய்தா கர்த்தர் என்னை அங்கீகரிப்பாரா என்று சொல்லி உத்தமமாய் நடக்கிறவன் ரொம்ப பத்திரமா நடப்பான். எத்தனையோ பரிசுத்தவான்களாக இருந்தவர்கள் கூட வேதத்துல உத்தமமாய் நடக்கிறவர்களாக தங்களை காண்பித்தோ அவர்கள் உத்தமமான நடக்கை வாழாமல் அவர்கள் தேவனால் திருக்கி போடப்பட்டதை வேதத்துல நம்மால் பார்க்க முடியும். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனையில நாம் உத்தமமாய் நடக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சரி, கர்த்தர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? கர்த்தர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியும். கர்த்தர் யார் என்று தெரியுமா? நிச்சயமா நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியாது. வேணா எங்க அப்பா யாரு, எங்க அம்மா யாரு, எங்க அக்கா யாரு, என் அண்ணா யாரு, என் மாமா யாரு, என் மச்சான் யாரு, என் அண்ணன் தம்பி உறவு யாரு அப்படின்னு கேட்டா நீங்க நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க சொல்லுங்க, அவங்களா மோசமான, அவனா அவன் சரியில்லை, இவர்களா இவர்கள் சரியில்லை, அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பக்திமான், உண்மையானவர்கள் என்று அவர்களை குறித்து உங்களுக்கு தெரியும். ஆனால் கர்த்தரை குறித்து உங்களுக்கு தெரியாது. அப்படி ஒருவேளை உண்மையிலே கர்த்தரை குறித்து உங்களுக்கு தெரிந்திருக்குமானால், அவரை அறிகிற அறிவு நமக்கு இருந்திருக்குமானால் நாம் எப்படி இருப்போமோ அப்படி இருப்போம். ஆனால் கர்த்தரை குறித்து அறிகிற அறிவு இல்லாதபடியினாலே, தெளிவான உணர்வு இல்லாதபடியினாலே, வேத வசனத்திற்கு நாம் உள்ளாக போய் அந்த தேவன் எப்படி என்பதை ஆராய்ந்து பார்க்காதபடியினாலே நாம் மனம் போல போகிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய உறவினர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். அவருடைய செயல்கள், அவருடைய நடக்கைகளை நாம் அறிந்திருக்கிறோம். சிலர் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், உத்தமம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், நேர்மையாய் நடக்கிறார்கள், பொறுமையாய் இருக்கிறார்கள், அமைதியாய் இருக்கிறார்கள், நல்ல காரியங்களை செய்கிற உள்ளபத்தில்
சபையில் இருக்கிறார்கள். ஒரு சிலர் அநியாயம் செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள், துரோகம் செய்கிறவர்கள் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அவர்கள் யார் என்று நம்மால் அடையாளம் காட்டிவிட முடியும். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லை. அறிந்தால் சபை இப்படி இருக்காது. அவரை அறிந்த அறிவு உங்களுக்கு உண்மையா இருந்திருக்குமானால் இந்த சபை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா கர்த்தர் யார் என்பதை இன்றைக்கு நீங்க தெரிஞ்சுக்கொள்ள விரும்புறீங்களா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் யார் என்று தெரிந்து கொள்ள எத்தனை பேர் விருப்பமா இருக்கீங்க? தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க? நிச்சயமா நிச்சயமா இங்க சொல்லுவீங்க. நிச்சயமா நீங்க நடக்க போறது எழுதி வச்சுங்க. இதே நான் சில மாதங்கள் கழித்து விட்டு நான் வருவேனானால் இதே நிலைமையில தான் இருக்கும். இதே நிலைமையில தான் இப்ப எழுதி வச்சுங்க. இன்னைக்கு நான் சொன்னது அதனால தம்பிக்கு சொல்லி ரெக்கார்டிங் பண்ணிக்க மாட்டேன். தெரியுமா? நடக்க மாட்டோம். இதே பிரசங்கத்தை நீங்க பலமுறை கேட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க நடந்ததே இல்லை. நடக்க போறதுக்கு முடிவு எடுக்க போவதில்லை. நடக்கிறவங்களே விடுறதில்லை. நடக்க விரும்புறவர்களே என்ன பண்றது இல்லை. நீங்க நடக்க விடுறதில்லை. நீங்க தடை பண்றீங்க. சரி, கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். உபாகமம் Deuteronomy chapter 7 verses 9. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. வேதம் சொல்லுகிறது. வாசிங்க ஒருத்தர். உபாகமம் 7:9. ஆகையால் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் உண்மையையும் காக்கிற தேவன். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்கள் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? 1000 தலைமுறைக்கு உண்மையையும் தயவையும் காக்கிற தேவன். உடன்படிக்கையையும் தயவையும் உண்மையும் காக்கிற தேவன். அந்த தேவனை ஆராதிக்கிற நாம, அவருடைய கற்பனைகளை கேட்கிற நாம, அவருடைய கட்டளைகளை கேட்கிற நாம இந்த உண்மையில உத்தமத்திலே இருக்கிறோமா? நீங்க ஆராதிக்கிற தேவன் யார் பார்த்தீங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நீங்க உண்மையும் தயவும் உள்ளவர்களாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்படுவீர்களா? யோசிச்சு பாருங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் பாருங்க, தம்மில் அன்பு கூர்ந்து தமது கட்டளைகளுக்கு கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை. அந்த இறக்கத்தினால தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். இல்லைன்னு சொன்னா என்னைக்கோ அழிந்திருப்போம். வந்திருக்கிற புயல் வாரி போயிருக்கும். ஆனா விட்டு வச்சிருக்குது. சுனாமியே போக வேண்டிய ஆளுங்க நம்ம எல்லாம். ஆனா ஆண்டவர் தயவை காமிச்சிருக்கிறார். உடன்படிக்கை, அவருடைய உடன்படிக்கை, அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய உண்மை நம்ம எல்லாரையும் காத்து வச்சிருக்குது. இதான் நம்முடைய தேவன். சரி, அடுத்து நம்முடைய தேவன் என்னங்கிறத பார்க்கலாமா? சங்கீதம் 25:8. Psalm 25:8. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நீங்கள் நாம ஆராதிக்கிற தேவன் என்னவா இருக்கிறாரு? கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு அவர் பத்தியா. இன்னைக்கு நாம எல்லாரும் நீதிமான்களா பரிசுத்தவான்களா? எப்படி பாவிகளா? ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க எல்லாம் நாம எல்லாம் நீதிமான்களா பரிசுத்தவான்களா பாவிகளா? சொல்லுங்க. சந்தேகமா? என்னங்க சொல்லுங்க. நீங்க நாம யாரு? பாவின்னு சொல்றதுக்கு வெக்கமாகுது. நீதிமான் சொல்றதுக்கும் யோசனையாகுது. இல்ல, நம்ம குவாலிட்டி நமக்கு தானே தெரியும். நான் யாருன்னு எனக்கு தானே தெரியும். அதை எப்படி வெளியில சொல்லிடுவோம்? வெக்கக்கேடு இல்ல, மானக்கேடு இல்ல, மரியாதை பிரச்சனை இல்ல. ஆனா நீ நான் ஆராதிக்கிற தேவன் எப்படி
எப்படிப்பட்டவரா பாருங்க. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். ஆகையால் அவர் என்ன பண்றாருன்னா, பாவிகளுக்கு, இந்த பாவிக்கு அவர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறபடினாலே நான் பாவம் செஞ்சுட்டேன், இந்த பாவிக்கு அவர் இன்னைக்கு இந்த ஆராதனையில இனி அந்த பாவத்துல நடக்காது, அந்த அநியாயத்துல நடக்காது, அந்த துரோகத்தை செய்யாத, பக்தி வேஷத்தை போடாத, உண்மை உள்ளவனை போல உத்தமம் உள்ள போல நீ வெளியில காட்டிக் கொள்ளாதே என்று இந்த பாவிக்கு இன்னைக்கு தேவன் தன்னுடைய வசனத்தால் அதை உணர்த்தி காண்பிக்கிறார். ஏன்னா அவர் 1000 தலைமுறை மற்ற இரக்கத்தையும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன். அடுத்ததாக பாருங்க, சங்கீதம் 92:14, Psalm 92:14 சொல்றாரு, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி ஒன்றும் இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் உத்தமரா? நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? உத்தமரா? அந்த கண்மலையிடத்துல அநீதி இல்லையா? அப்போ அவர் ஆராதிக்கிற நாம உத்தமர்களா? அநீதி நம்ம கிட்ட இருக்குமா? அவர் ஆராதிக்கிற நம்ம கிட்ட அநீதி இருக்குமா? இருக்குமா? இருக்குது பிரதர். அதனால வாய்ப்பு சொல்ல முடியும். சத்தியா, உங்க சொந்தக்கார் யாருன்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியும். ஆனா உன் தேவன் யார் என்று கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியல. பாத்தியா, இதான் உண்மை. நீங்களும் நாமும் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் உத்தமர் என்றும் கண்மலையாகிய அவரிடத்துல அநீதி இல்லை. அதான் பிலாத்து சொல்றான், ஏரோது சொல்றான், இவரிடத்துல ஒரு அநியாயத்தையும் ஒரு குற்றத்தையும் நான் அறியாதேன். பாத்தியா, நாம் ஆராதிக்கிற தேவன் கிட்ட ஒரு அநியாயத்தை ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஆனா நம்ம கிட்ட 1008 குற்றங்களை கண்டுபிடிக்க முடியும், 1008 குறைகளை கண்டுபிடிக்க முடியும். முடியுமா? முடியாதா? இருக்குதா இல்லையா? இருக்குதானே. எடுத்துரு வெளியே. அதுக்காக தான் பாவிகளுக்கு தன் வழியை தெரிவிக்கிறான். நீ பாவியா இருக்காத, இன்னும் அநியாயத்தில் இருக்காத, அக்கிரமத்துல இருக்காத, தேவனுக்கு விரோதமான செயலை செய்யாத, பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பு என்று கர்த்தர் இந்த ஆராதனையில் உங்களோடு பேசுகிறார். நீங்க உதாசீனப்படுத்தாதீங்க. உங்க வருகை, ஆண்டவருடைய வருகை, நம்முடைய எடுத்துக்கொள்ளப்படுதல், மரணம் எப்போ தெரியாது. ஜாக்கிரதை, நடுவே விட்டுறாது. அடுத்து சொல்றாரு சாம் 100:5, சங்கீதம் 100:5 சொல்றார். என்ன சொல்றார்? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. எத்தனை தலைமுறை கடந்து வந்திருக்கிறோம் பாருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. எத்தனை தலைமுறை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆனா கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? அவர் உத்தமரும் தலைமுறை தலைமுறைக்கு அவர் உண்மை உள்ளவருமா இருக்கிறாரு. நாம எத்தனை தலைமுறை தாண்டி வந்திருக்கிறோம். பேர பிள்ளைங்களெல்லாம் எடுத்துட்டீங்க இல்ல, ஆனாலும் நாம இன்னும் ஆகல, இன்னும் உத்தமர்களுமாக இல்ல, உண்மை உள்ளவர்களாக. இந்த தலைமுறையிலே நாம உத்தமம் இல்லாம இருந்தா அடுத்த தலைமுறை இடத்துல நீ எப்படி உண்மை உத்தமத்தை எதிர்பார்ப்ப? நீங்களும் நானுமே உத்தமம் உண்மை இல்லாத இருக்கும் பட்சத்துல உன் பிள்ளைங்க கிட்ட எப்படி இந்த உத்தமத்தை உண்மையை எதிர்பார்ப்பீங்க? உன் பேர பிள்ளை கிட்ட, உன் அண்ணன் தம்பி பிள்ளைங்க கிட்ட எப்படி நீங்க உத்தமத்தை உண்மையை எதிர்பார்ப்பீங்க? யோசித்து பாருங்க. ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. அடுத்து சொல்றார் பாருங்க, சங்கீதம் 146 சங்கீதத்துல 6வது வசனத்தை பாருங்க. அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவையும் உண்டாக்கினவர், அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். என்றைக்கும் உண்மையை காக்கிறவர். ஏதோ ஒரு நாள் நம்ம சபைக்கு வர அன்னைக்கு தான் உண்மையா இருக்கும். சபையை விட்டு வெளியில போனதும் அத்தனை பொய்யும் பித்தலாட்டம் ஏமாத்தும் வஞ்சகம் அவன் கிடக்க, அவன் வந்து ஏதோ ஒன்று பேசிட்டு போனான். பைபிள்ல இருந்து 4 வசனத்தை காது. அவன் உத்தமனாங்கிறானா, அவன் உண்மையாக்குறானா, அவன் அப்படிங்கிறானா, இவன் இப்படிக்கிறானா, அவளை பத்தி தெரியாதா, இவளை பத்தி தெரியாதா, வெளியில போனதுமே இதான பேச்சு. நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க. தெரிஞ்சுக்கிட்டா உங்க கர்த்தர் யாருங்கிறது, எப்படி இருக்கிறாரா, உங்க கர்த்தர் எப்படி இருக்கிறாரா பாருங்க. அவர் எப்படி இருக்கிறார் பாருங்க. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவைகளை உண்டாக்கிறவர், என்றென்றைக்கு உண்மையை காக்கிறவர். நீங்க உண்மையை காக்குறீங்களா?
இல்ல. இந்த ஆராதனையில உண்மையை காட்டுற நீங்க அடுத்த ஆராதனையில உண்மை காட்ட மாட்டீங்க. இங்க கூடி வருகிற ஐக்கியத்துல இப்ப காட்டுற உண்மைய உங்க சபைகள்ல உங்க குடும்பங்கள்ல அடுத்த நடப்போக்கு போகிற ஆராதனை இந்த உண்மையை நீங்க காட்டவே மாட்டீங்க. காட்டுறீங்களா? இன்னும் கொஞ்சம் ஜோரம் மழை பெய்ஞ்சிருந்தா போத்தி தூங்கிட்டு இருப்போம். அது விட்டு விட்டு வந்ததுனால தான் விட்டுட்டு வந்துட்டோம். தமிழெல்லாம் படுக்கையை போர்வையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம். இல்லைன்னா போத்தின் தூங்கி இருந்திருப்பீங்க. இல்ல யோசித்து அல்லேலூயா. அதே நேரத்துல இன்னும் தெரிஞ்சுங்க, இன்னும் கர்த்தரை தெரிஞ்சுங்க, இன்னும் கர்த்தரை தெரிஞ்சுங்க. நீங்க தெரிஞ்சுக்கல, இன்னும் கர்த்தரை பத்தி உங்களுக்கு யாருக்கும் ஏபிசிடி கூட தெரியாது. ஏபிசிடி கூட தெரியாது. ஆனா நாம யார் ஆராதிக்க வந்துக்கிறோமோ கர்த்தரை ஆராதிக்கணும். அவரை தெரியாமலே வந்திருக்கிறோம். பாருங்க அந்த கர்த்தரை 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் 1 John 1:9 என்ன சொல்றாரு? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீதியும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். நீங்க எத்தனை பேருடைய குற்றத்தை மன்னிக்க தயாரா இருக்கிறீங்க? மன்னிச்சிருக்கிறீங்களா? மறந்து இருக்கிறீங்களா? உங்க இருதயத்துல அடுத்தவங்க மேல அவரை பத்தி ஐயோ போட்டோன்னு விட்டுட்டேன், ஆனாலும் அவன் செஞ்ச துரோகத்தை நான் மன்னிக்க மாட்டேன். ஆனா ஆண்டவர் பாருங்க, அவர் என்ன பண்றாருன்னா கழுவி சுத்திகரிக்கிறார். இதான் நம்ம ஆண்டவர். அவருடைய சுபாவம், அவருடைய செயல், அவருடைய சிந்தனை, அவருடைய நடத்தை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? அவன் தான் உண்மையான கிறிஸ்துவன். அவன் தான் உண்மையான கிறிஸ்துவன். அவன் தான் உத்தமமான கிறிஸ்துவன். போலித்தனமா பொய்த்தனமா வஞ்சகமா பேசுகிறவன், கபட உதலோடு பேசுகிறவன் கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கிறான். அவன் நாவை கர்த்தர் அறுத்து போடுவேன் என்று சொல்லுகிறான். ஜாக்கிரதை. இதான் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. அடுத்து ஒரு வசனத்தை பாருங்க, கர்த்தர் என்னவா இருக்கிறார் வாசித்து பாருங்க. 84ஆம் சங்கீதத்துல 11வது வசனம் 84:11 கர்த்தர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்கார். அல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரா? என்ன செய்ய மாட்டாரு? உண்மையா? கர்த்தர் என்ன சொல்ல மாட்டீங்க? வசனம் இல்லையா? கர்த்தர் உத்தமர்களை நடக்கிறவர்களுக்கு, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காம இருக்க மாட்டார். நீ உத்தமத்துல நடக்கலையோ நடக்கலையோ, ஆனா உனக்கு நன்மை செஞ்சாரா இல்லையா? செஞ்சாரா இல்லையா? உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க. வசனம் பாருங்க. கர்த்தர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்கார். எத்தனை நன்மை நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருக்க? 1 2 84:11 உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை வழங்காமல் எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் வழங்கியிருக்கிறார். அப்படி வேதத்துல கர்த்தருக்கு உண்மையாய் நடந்தவர்களுக்கு தேவன் எவ்வளவு நன்மைகளை வழங்கினார் என்பதை ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்தவங்க தான். அவங்க எல்லாம் அறிமுகமானவங்க தான். ஆனா நாம என்ன பண்றோம்னா அவங்களை கேட்டுட்டு மறந்துடுறோம். அவங்களை கேட்டுட்டு நம்ம மறந்துடுறோம். அதனாலதான் நம்மளால உத்தமமா இருக்க முடியல, உண்மையா இருக்க முடியல. இங்க சொல்றாரு பாருங்க, ஏனோக்கை பற்றி வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் புத்தகம் 25:24 சொல்றாரு. ஆதியாகமம் Genesis chapter 5:24 சொல்றாரு பாருங்க, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், கர்த்தர் அவனை எடுத்துக் கொண்டார். தேவன் அவனை எடுத்துக் கொண்டார். பாருங்க, ஏனோக்குடைய வாழ்க்கை 365 வருஷம். எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? 365 வருஷம். 65 வருஷம் அவனுக்காகவே வாழ்ந்துட்டான், குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டான். 300 வருஷம் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்திருந்தார். யார் கூட சஞ்சரித்தாரா? தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? 300 வருஷம். நாம 3 மணி நேரம்
கர்த்தரோடு சஞ்சரிக்கிறதுக்கு நாம படுறோம் பாருங்க பாடு, சொல்லவே முடியாது. அவ்வளோ சகிக்கிறோம், அவ்வளோ வெறுப்பு. 3 மணி நேரமா, 2 மணி நேரமா, எப்ப ஆரம்பிப்பாங்க, எப்ப முடிப்பாங்க, எப்ப போலாம் வீட்டுக்கு, எப்ப முடிப்பாரு. ஆனா 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தா நம்ம 3 அவர், ஒரு 3 அவர் அல்லது 2 மணி நேரம் கர்த்தர் சமூகத்துல வருவதற்கும் போவதற்கும் ஆராதிப்பதற்கும் எவ்வளவோ நாம என்ன பண்றோம், சகிக்க மாட்டேங்கிறோம். அவர் சமூகத்துல வர விரும்ப மாட்டேங்கிறோம். ஆனா இந்த யோனாக்கு பாருங்க, தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்திருக்கிறான், வரவாடி கொண்டே இருந்திருக்கிறான். உங்களால என்னால அது செய்ய முடியுமா? 1 மணி நேரம் ஜெபம் பண்றது பழக்கம் இருக்கா? 4 மணி நேரம் நான் ஜெபம் பண்றதுல நீங்க 1 மணி நேரமா? சாரி, அதெல்லாம் பண்ண முடியாது. எங்களால ஏதோ 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஜெபம் பண்ண சொல்றீங்களா, பண்றோம். இந்த 1 மணி நேரம் பண்ண சொல்றது, அதிகாலையில இருந்து ஜெபம் பண்றது, அதெல்லாம் இல்லை. ஆனா இந்த ஏழுக்கு எப்போதும் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதனால அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவன் மரணத்தை காணாமலே எடுத்துக் கொள்ளப்பட்டானா. எபிரேயர் 11:5 சொல்லுகிறது, அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே தேவனுக்கு பிரியமானவன் என்று ஒரு பதிவை வச்சுட்டு போயிட்டான் பாருங்க, பதிஞ்சுட்டான். ஏனுக்கு ஒரு பதிவை வச்சுட்டு பதிஞ்சிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு நாம இந்த சபையை விட்டு அல்லது இந்த சபையை விட்டு நாம போகிறதுக்கு முன்னாடி என்ன பதிவு வச்சுட்டு போகிற? இந்த சபை என்ன சொல்ல முன்ன பாருங்க, ஏழுக்கு வாழ்ந்தத இன்னைக்கும் பேசும்படியாக வச்சிருக்கிறாரு. உன்னை பத்தி என்ன பத்தி தேவன் பேசும்படிக்கு, அல்லது உன் சகோதரன் உன் சகோதரி உன் சபையார் உன்னை பத்தி பேசும்படி என்ன பதிவு வைத்து விட்டு போகிறாய் இந்த உலகத்தை விட்டு? என்ன பதிவு? ஐயோ, அது போனதே வேணுங்க, அது இருந்தா சபைக்கே கெடுதலுங்க. அவங்களெல்லாம் போய் சபையில வச்சுட்டு இருக்கிறவங்க போயிட்டாங்க, ரொம்ப நல்லது பாஸ்டர் அவங்க போனது உங்களுக்கு. இந்த பதிவா? ஏனுக்கு ஒரு பதிவு வச்சுட்டு போய்க்கிறாரு. எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்பாக அந்த ஏனுக்கு கர்த்தரோடு போய் சேர்ந்துட்டாரு. அவரை பத்தி இன்றைக்கு பேசுறோம், நாம என்னைக்கோ போய் சேர போகிறோம். நம்ம பத்தி இந்த சபை, நம்முடைய குடும்பம், நம்முடைய வீட்டார் என்ன பேசுவாங்க உன்னை பத்தி, என்னை பத்தி? இது யாருக்கு தெரியுமா? எவ்வளவு உத்தமமா உண்மையா நடந்திருந்தா இந்த ஏழுக்கு மரணத்தை காணாமலே டேக் ஆஃப் ஆயிட்டாரு. நல்ல ஒரு லேண்டிங், நல்ல ஒரு டேக் ஆஃப். ஏன்னா ஆண்டவரோடு கூட ஐக்கியம். எந்த அளவுக்கு வேகமா ஓடி இருப்பார் பாருங்க. அந்த ஓட்டம் நம்ம கிட்ட இருக்கா? அவருடைய உத்தமத்தை பாருங்க, அவருடைய உண்மையை பாருங்க. அதுதான் அவரை பரலோகத்திற்கு மரணத்தை காணாமலே எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஆதியாகமம் 6:9. அங்க என்ன சொல்றாரு? நோவா வாழ்ந்த காலம் எப்படின்னா, வேதம் சொல்லுகிறது அநீதியான உலகம், சீர்கெட்ட உலகத்துல இருந்தான். எப்படி இருந்தாரா? நோவா வாழ்ந்த காலம் எப்படி இருந்ததா? சீர்கெட்ட உலகம். நீங்க வாசித்து பாருங்க. அநீதி நிறைந்த உலகம், அக்கிரமம் நிறைந்த உலகம், அநியாயம் நிறைந்த உலகம், துரோகம் நிறைந்த உலகம், பாவ இச்சைகளுக்கு, சிற்றின்பங்களுக்கு, கலியாட்டங்களுக்கு முடிவு போன ஒரு உலகம். ஆனா அந்த உலகத்துல தேவனாகிய கர்த்தர் இந்த நோவாவை எப்படி கண்டாரா பாருங்க? உத்தமனும் நீதிமானுமாய் கண்டார். எப்படி கண்டாரு? கவனிங்க. என்னவா கண்டாராங்க? எப்படி கண்டாரா? நாம வாழ்கிற இந்த பட்டணம், இந்த தேசம் அன்றைக்கு வாழ்ந்தவங்களை விட மகா சீர்கெட்டு போன தேசம் இது. மகா சீர்கேடான உலகம், மகா சீர்கேடான பட்டணம் இந்த பட்டணம். இந்த பட்டணத்துல நீயும் நானும் எப்படி இருக்கும்? உன்னையே என்னையும் கர்த்தர் உத்தமனும் நீதிமானாய் பார்க்க முடிகிறதா? பார்க்கிறாரா? பாருங்க, நோவாவை கர்த்தர் அந்த பட்டணத்துல, அந்த தேசத்துல உத்தமனும் நீதிமானாய் கண்டபடினாலே, அவனுடைய உத்தம குணத்தை பார்த்ததினாலே, அவனை நீதிமானாய் கண்டதினாலே ரட்சிப்பின் பேரை அவருக்கு உண்டு பண்ணி கொடுத்தார். சரிங்களா? அவரும் அவருடைய குடும்பம் அந்த பேழைக்குள்ள பிரவேசிச்சாங்க. இன்னைக்கு நீங்க உத்தமம் உண்மையுமா நடந்தா இந்த சீர்கேடான பட்டணத்தில் இருக்கிற நாம நிச்சயமா நித்திய ராஜ்யம் என்னும் பேழைக்குள்ளே பிரவேசிப்போம். இந்த சீர்கேடான உலகத்துல உத்தமம் உண்மையுமா இல்லாமல் நாம் இருப்போமானா நிச்சயமாக நித்திய பேழைக்குள்ளே பிரவேசிக்க மாட்டோம். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் எல்லாம் எங்க பிரவேசி
மாட்டான். இது யார் சொன்னது? அம்பேத்கர் சொல்லிட்டு காந்திஜி சொல்லிட்டு போனார். அதான் தான் காந்திஜியை சுட்டுட்டாங்க. அப்படித்தானே? யார் சொன்னது? சொல்லிட்டாருல்ல. அவரே சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏமாத்துறோம். அவர் ஒருவர்கிட்ட சொன்ன அவர் போய் சொல்ல மாட்டார். அவர் உண்மையை சொல்றது. அவர் உண்மை உள்ள தேவன். ஆனால் அவர் உண்மையை காக்கிற தேவன். பாருங்க, நீங்க கெட்டு போக கூடாது, ரட்சிக்கப்படணும், மீட்கப்படணும் சொல்லிதான் இந்த பரிசுத்தவான நமக்கு காண்பித்து நீங்க உன் குடும்பத்தாரும் நீதிமான உத்தமருமா இந்த வேலை என்ற சபைக்குள்ளே நீங்க இருக்கணும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய விருப்பம் அதுதான். அடுத்ததாக வாசித்து பாருங்க. அடுத்த காரியம் ஆபிரகாமை குறித்து சொல்றார். ஆதியாகமம் 17 ஜெனிசிஸ் 17:1 சொல்றார். பாருங்க என்ன சொல்றார்? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. பாத்தீங்களா? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு? உத்தமனாயிரு. கர்த்தர் பிரசங்கம் பண்ணாருங்க. அந்த பிரசங்கத்தை கேட்டு ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் உத்தமமாய் நடந்தார். அதனால தான் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். பாத்தீங்களா? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அந்த ஆபிரகாம் என்கிற ஒரு மகன் கர்த்தருடைய பார்வையிலே உத்தமமும் உண்மையுமாய் நடந்தார். அந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்துல தான் நாமளும் வாழ்ந்து இருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? சரிதா? அப்ப அவர் எவ்வளவு உத்தமமா உண்மையா வாழ்ந்திருக்கிறார் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம அதை ஆராய்ச்சி பார்க்கிறோம். நான் உத்தமமா இருக்கிறேன்னா, நான் ஆபிரகாமுடைய சந்ததியாச்சே. என் தகப்பனுக்கு ஆண்டவர் சொன்னார், வானத்தின் நட்சத்திரங்களை போல கடற்கடல் மலை போல நான் பெருகுவ பருக பண்ணுவேன். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியா பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன்னிமித்த ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னாரே. அந்த ஆசீர்வாதத்தை இன்றைய வரைக்கும் எனக்கு கொடுத்திருக்கிறாரே. அப்படி என்றால் என் தகப்பனாகிய ஆபிரகாமை போல நானும் உத்தமம் உண்மையுமா அவருடைய பார்வைக்கு நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏன் உங்களுக்கு வரணுமா வரக்கூடாது? அடுத்ததாக மோசே. மோசேயை பற்றி சொல்றார் ஆண்டவர். ஆதியாகமம் 12:7 சொல்றார், என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். எப்படி சொல்றாரு தெரியுமா? நீங்க பாருங்க, என்ன கொஞ்சம் பாருங்களேன். ஆண்டவர் எப்படி சொல்றாரு? என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க. என்ன சொல்றாரு ஆண்டவர்? என் தாசனாகிய மோசே. எப்படி சொல்வார் தெரியுமா? நெஞ்ச தட்டி சொல்ற, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்க உண்மை உள்ளவன். அப்படி மாத்தட்டி சொல்ல முடியுமா? உங்க சபை பாஸ்டர் அப்படி சொல்லுவாரா? உங்க பாஸ்டர் சொல்லுவாரா உங்களை பத்தி? ஹலோ, சொல்லுவாரா? மாத்தட்டி ஏன் சபையில் இருக்கிறவர்கள் இன்னார் இன்னார் உத்தமர்கள் என்று சொல்ல முடியுமா? உங்க பாஸ்டரே சொல்லல, கர்த்தர் எப்படி சொல்லுவார்? உங்க சபை போதகர் உங்களை குறித்து மேன்மையாய் ஒரு காரியத்தை சொல்லாமல் போவாரானால் கர்த்தர் என்ன சொல்லுவார்? யோசித்து பாருங்க. பாருங்க, சொல்றாரு பாருங்க, என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்க உண்மை உள்ளவன் மாத்தட்டி சொல்றாரு. அப்ப நம்மை குறித்து கூட, அவரை ஆராதிக்கிற நம்மை குறித்து கூட கர்த்தர் அப்படித்தானே சொல்லணும். என் தாசனாகிய என் தாசியாகிய என் மகன் என் மகள் உத்தமர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிற சாட்சி நமக்கு இருக்கா? போகட்டும், கர்த்தர் சொல்லாட்டாலும் பரவாயில்ல. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை குறித்து சொல்லுவாங்களா? உங்க புருஷன் சொல்லுவாரா? உங்க மனைவி சொல்லுவாங்களா? உங்க தாய் தகப்பன் உங்களை குறித்து சொல்லுவாங்களா? என் பிள்ளைங்க உத்தமர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லுவாங்களா? ஐயோ, இதெல்லாம் ஒரு புள்ள பெற்று வச்சுக்கிறேன், இதனால நான் படுற அவஸ்தை இருக்குது, ஐயோ ஐயோ அப்படி சொல்லுவாங்க. யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். அந்த ஆராதனை கர்த்தர் பாவிகளுக்கு தன் வழியை தெரிவிக்கிறார். அவர் உத்தமர். நாம உத்தமத்துல நடக்கணும்னு கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை யோசிப்பார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 29வது வசனம். Philippians 1:29. ஏனெனில் கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. வெறும் கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறதுனால அல்ல. நீங்க உத்தமமா நடக்க முடியாது.
விடாது, உண்மையாக இருக்க விடாது, பொய் சொல்ல வைக்கும். ஆனா இந்த உலகத்துல நீங்க உத்தமம் உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஏனெனில் கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற நாம விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் வரக்கூடிய பாடுகளுக்கு நாம் அவன் அருளப்பட்டிருக்கிறது. நமக்கு பாடு வரும், ஆனா அதுல உத்தமமா இருக்கணும். நமக்கு நெருக்கடி வரும், அதுல உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அதற்காக உத்தமத்தை மாத்திக்காத, உன் உண்மை தரத்தை மாத்திக்காத, உன் சுபாவத்தை மாத்திக்காத, உங்க செயலை மாத்திக்காதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, செத்தாலும் நான் இப்படித்தான் இருப்பேன், எந்த மாற்றத்தை எனக்கு எதிர்பார்க்காத, சாகிற வரைக்கும் என் குவாலிட்டி இப்படிதான் இருந்துக்கோ, அங்கேயே இருந்துக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை. யாருக்கும் எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது ஐயப்பா, எங்களுக்கு ஒன்றும் லாபம் கிடையாது ஐயப்பா. நஷ்டமும் லாபமும் உங்களுக்கு தான், கண்ணீரும் கவலையும் உங்களுக்கு தான். யார் உத்தமா நடக்கிறீங்களோ, உண்மையா நடக்கிறீங்களோ, கீழ்படுகிறீங்களோ அவர்களுக்கு தான் மென்மேலும் ஆசீர்வாதம், அபிஷேகம், தேவ பிரசனம், தேவ சமூகம், தேவனுடைய ராஜ்யம். நீ இருக்கிற மாதிரியே இருந்து காண்டி அங்க நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படி வாழ்ந்துக்கோங்க அங்கிள். நோ ப்ராப்ளம் ஃபார் மீ. ஐ அம் நாட் கோயிங் டு லூஸ் எனிதிங், பட் யூ ஆர் தி லூசர். டேக் கேர் ஆஃப். உன்னை எத்தனை பிரசங்கத்தை கேட்டு இன்னும் இதே நிலைமையில இருக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. நீ ஆராதிக்கிற தேவன் யாருன்னு தேர்த்து வரைக்கும் தெரியாம இருந்துருச்சு. ஏதோ ஆராதனைக்கு வந்தோம் போனோம்னு ஆராதிச்சுட்டு பாடிட்டு கை தட்டிட்டு போனீங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்த போது உன் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பது வேத வசனத்தை உன் கண்ணு முன்னாடி வச்சு உனக்கும் எனக்கும் கர்த்தர் தெளிவாய் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஓக்கு சொல்ல இடமில்லமா தங்கச்சி, தம்பி, அண்ணன். இன்னைக்கு நீ மனந்து வாழ்க்கையை மாத்திடு. புயலாற்றாலும் கூட நான் வந்து இங்கதான் விழுவேன், கடல்ல போய் விட மாட்டேன். புயலாற்ற கூட என்ன வந்து விடணும்? சபையில வந்து விழுவேன், கடல்ல போய் விட மாட்டேன். சுனாமியே வந்து அடிச்சா கூட நேரா ஜெருசலேம் சபையில தான் வந்து விழுவேன். அப்படி இருப்பீங்களா? அது ரொம்ப தூரம் மொரத்தாண்டிக்கு போனோமா, மொரத்தாண்டி வரைக்கும் போனோமா, பரவாயில்ல இங்கே பக்கத்துல இருக்கு, இங்கே விழுந்துடுறேன். விழுந்துக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எங்கன்னா விழுந்து. ஆனா உன் தேவனாகிய கர்த்தர் உண்மை உள்ளவர் தெரிஞ்சு பாருங்க. அதான் தீமோத்தேயு சொல்றாரு பாருங்க. 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12-13. 2 தீமோத்தேயு chapter 2:12-13 சொல்றாரு பாருங்க. அவரோடு கூட பாடுகளை சகிப்போமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்ம மறுதலிச்சிருவார். ரொம்ப கிளியரா சொல்றாரு. If you deny me, I will also deny you. So easy for me. When it is possible for you, it is possible also for me. உன்னை மறுதலிக்கிறது ரொம்ப சுலபமா எனக்கு. உனக்கே இவ்வளவு ஞானம் இருந்து என்ன நீ மறுதலிக்கிறன்னு சொன்னா, உனக்கு ஞானத்தை கொடுத்த எனக்கு உன்னை மறுதலிக்கிறதுக்கு ஆண்டவர் சிரிச்சிருவாருல்ல. மறுதலிச்சு அக்கிரம செய்யக்காரனே, I don't know who are you, get lost from you. Here, don't stand in front of me. என்னடா காணிக்க போனாங்கல ஞாயிற்றுக்கிழமை பெங்களூர்ல இருந்து 4 பேர் வந்தாங்க. அவங்க மத்தியத்துல நான் காணிக்க போட்டேன், நீ பார்த்தே இல்ல? I don't know, get lost. I don't know who are you. இதுக்கா வரைக்க சபைக்கு நீ உத்தமமா இருக்கணுமா, உண்மையா இருக்கணுமா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, மூச்சு எப்ப போகுதுன்னு எனக்கு தெரியாதுங்க. அந்த மூச்சு போற வரைக்கும் நான் உண்மையா உத்தமமா கர்த்தருக்காக, மனுஷனுக்காக அல்ல. நீங்கள் எதை செய்தாலும் அது மனுஷனுக்கு என்று செய்யாமல் முழு மனதோடு நல்மனதோடு கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்க. மனுஷனை திருப்திப்படுத்த உங்க பாஸ்டருக்கு எவ்வளவு 1000 பணம் கொடுத்தாங்களோ அவர் ரொம்ப திருப்தி ஆயிட்டாருன்னு நினைச்சுக்காதீங்க. நோ நோ நோ. உங்க காணிக்க உங்க பணத்தை வச்சு ஒண்ணும் இல்ல, பெரிய ஓட்டம் ஓடாது. கர்த்தருடைய கிருபை இறக்கணும். அதனால அவரை எப்படியாவது காணிக்க கொடுத்து குச்சியா வச்சுக்கலாம் நினைச்சீங்கன்னா அது உங்க தப்பு. நான் சொல்றேன், உங்க தப்பு. நீ கர்த்தருக்கு கொடு, அவருக்கு கொடு. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு காசும் கர்த்தருக்கு. ஞாபகத்துல வச்சுங்க. அந்த காணிக்க பரலோகத்துக்கு. உங்க காணிக்க வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் எங்களுக்கு வைக்கலாம். எங்க கையினால உழைத்து நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம், அதனாலேயே நாங்க ஊழியர் செய்யறோம், தெரியுமா? அதனால என்ன சொல்றார் ஆண்டவர் பாருங்க. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நாம் அவரை மறுதலித்தார், அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார்.
பேதுரு மறுதலிச்ச மாதிரி மறுதலிக்க மாட்டான். அந்த எனக்கு தெரியவே தெரியாது, சத்தியமா சொல்றேன். அந்த பார்த்ததெல்லாம் பேசுறதெல்லாம் உட்கார்ந்ததெல்லாம் சாப்பிட்டதும் இல்லை. அந்த யாரா இருந்தாலும் அப்படின்றாரு. அவர் மறுதலிச்சத நீங்க மறுதலிச்சிருங்க. பேதுருக்கு அக்கா தங்கச்சி நம்மெல்லாம் பேதுருக்கு அண்ணன் தம்பிங்க இல்ல, மாமா மச்சானுங்க. நம்மெல்லாம் பேதுரு சுபாவம் நம்ம கிட்ட இருக்கும். திடீர்னு மாறிடுவோம், திடீர்னு நல்லவங்கள் ஆயிடுவோம், திடீர்னு பரிசுத்தவான்கள் ஆயிடுவோம், திடீர்னு அசுத்தமானவங்களா மாறிடுவோம். இந்த சுபாவம் உள்ளவங்க அதை கர்த்தர் எதிர்பார்க்குங்க. அவர் உத்தமமாய் உண்மையாய் இருக்கிறது போல நீங்களும் உத்தமம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அவரை எப்படி தொழுது கொள்ளணுமா? எப்படி? ஆவியோடும் பாவியோடும் அப்படியா சொல்லிக்குது. எப்படி? ஆவியோடும் தொழுது கொள்வீங்களா? எந்த ஆவியில தொழுது கொள்ளுகிறீங்க? ஆவியில தான் தொழுது கொள்ளுகிறீங்க. ஆனா அது எந்த ஆவி தெரியல, அது அசுத்தாவியா பரிசுத்தாவியா டிஃபரன்ஸ் தெரியல. தேவன் அவரை தொழுது கொள்ளுகிற ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா நீங்க எந்த ஆவியில தொழுதுகிறீங்க? மாம்சீக ஆவியா இல்ல அசுத்தாவியா இல்ல பரிசுத்தாவியா? எந்த ஆவியில ஆண்டவர் தொழுது கொள்வீங்க? பரிசுத்த ஆவியில தொழுது கொள்ளுகிறீங்க பண்ண மாட்டாங்க. மாம்சீக ஆவிதான் இஷ்டத்துக்கும் வரும். சபைக்குன்னு ஒரு நேர காலம் இருக்கும். ஆனா அது இஷ்டத்துக்கும் வரும், இஷ்டத்துக்கும் போவோம். இங்க உட்காரலாம், அங்க உட்காரம், அங்க போவோம், இங்க போவோம். இப்படிதான் ஆராதனை. கேட்டா நான் ஆராதனைக்கு போயிட்டு வரேன் பெருமை பாராட்டு இல்ல. யோசித்து பாருங்க. அப்ப அது மாம்சீக ஆவி, அது பிசாசின் ஆவி. அது பரிசுத்த ஆவியில நீங்க இன்னும் ஆராதிக்க அவரை தொழுது கொள்ளுகிறவர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுங்க. அல்லேலூயா. பாருங்க, யோபுவை பத்தி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, யோபுவை பத்தி வேத வசனத்தை நல்லா பார்க்கணும். யோபு 1ஆம் அதிகாரத்துல 1:8 பார்க்கலாம். யோபுவின் புத்தகம் 2:3 பார்க்கலாம். இந்த மூணுலயும் இந்த 3 வசனத்துல கர்த்தர் யோபுவை குறித்து சாத்தான் கிட்ட சொல்றார். யார்கிட்ட சொல்றாரு? சாத்தான் கிட்ட சொல்றார். என் தாசனாகிய என் குமாரனாகிய இந்த யோபு உத்தமனும் உண்மை உள்ளவனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனும் மனுஷனுமாயிருக்கிறான். அவனை போல ஒருவரும் இந்த பூமியில் இல்லை. சொல்ல முடியுமா? யோபுவை பத்தி அப்படி சொன்னதா 3 வசனங்கள் சொல்லுது. 1ஆம் அதிகாரத்துல 1:8, 2ஆம் அதிகாரத்துல 3ஆவது வசனத்துல இப்படி கர்த்தர் சொல்லுகிறாரு. யோபுவை பத்தி தெளிவா சொல்றாரு. யோபு உத்தமனும் உண்மை உள்ளவனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறோம் பொல்லாப்புக்கு விலகுறவனும் மனுஷனை போல ஒருவனும் இல்லை. அப்படி உன்னை பத்தி என்ன பத்தி சொல்ல முடியுமா? இஸ் தேர் எனிபடி? கர்த்தருக்கு இதே கதவை தட்டுறாரு. இன்னைக்கு ஆவியானவர்களோடு பேசுறாரு. இஸ் தேர் எனிபடி? என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற உண்மையுள்ள மனுஷன் அவனை போல ஒருவனும் இல்லை. சரி, கர்த்தர் 3 முறை எதை தெரியாதமா சொல்லிட்டார் சொல்லுது போட்டோம். ஆனா யோபோடு வாழ்ந்தா பத்தி அவன் மனைவி அவ சொன்னாங்க. அதாங்க சாட்சி. யோபு மனைவி சொல்றா, யோ ஏன்னா நீ இன்னும் உத்தமத்துல உட்கார்ந்து கர்த்தர் சொல்லி இருக்கிற, உன் உத்தம குணத்தை விட்டுட்டு கர்த்தர் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அறிஞ்சு வச்சிருக்கிறா. பாத்தியா, என் புருஷன் எத்தனை உத்தமத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறார், எத்தனை உத்தமத்தோடு கர்த்தருக்காக நடக்கிறார், எவ்வளவு உண்மையோடு கூட கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறார் என்பதை யோபுவின் மனைவி அறிந்திருந்தா, உங்க புருஷன் அறிஞ்சிருக்கிறார்களா? உங்க பஞ்சாதி அறிஞ்சிருக்கிறாங்களா? உங்க உத்தம குணத்தை உங்க வீட்டார் சொல்லுவாங்களா? யோபு மனைவி சொல்றா பாருங்க, இன்னும் நீ உத்தமத்தில் இருக்கிறையா? கடவுள் இல்லைன்னு சொல்லி செத்து போயிட்டான். ஆனா அவன் உத்தம குணத்தை அறிந்திருக்கிறான். உங்க உத்தம குணம் என்ன? நம்ம புரிந்து யார் உத்தமமா இருக்கிறான்னு சொல்ல முடியும். உங்க வீட்டுக்கார் சொல்றாங்களா சிஸ்டர்? தயவுசெய்து அவரை பத்தி மாத்திரம் தெரிஞ்சோ தெரியாத ஒரு மகளை கட்டி வச்சுட்டாங்க பிரதர். நான் யார் முன்னாடி அவ்வளவு முன்னாடி தான் அழுகுற பிரதர் அப்படின்னு உங்க புருஷன் வந்து பலமுறை அழுதுட்டு எங்க சபையில் என்கிட்ட உன் பஞ்சாயத்து வந்து ஐயோ அந்த ஆளை என் காலில் கட்டி விட்டாங்க பிரதர், அந்த ஆளை இழுத்து தெரியல முடியல பிரதர், என்னால முடியல. அப்பவே சொன்னேன் எங்க அப்பா கேட்க, அப்ப நம்ம சொல்லவே கேட்கற, அவன் நல்லவன் கட்டி விட்டான். அவன் பார்த்தா எவ்வளவு நல்லவனா இருக்கிறாங்க பிரதர், ரொம்ப நல்லவனா இருக்கிறான். ஒருத்தர்
பெங்களூர்ல போன வாரம் பத்திரிக்கையில வந்துச்சு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவன் பஞ்சாயத்து ரொம்ப நேசிச்சிருக்கான். ஒரு நாள் கல்யாண நாள் அன்னைக்கு நேசிக்கிறத விட கல்யாணம் ஆகி ஒரு 3-4 வருஷம் பொறுத்து ரொம்ப பாசம் வச்சுக்கிறான் மனைவி மேல. என்னடா இது பஞ்சாயத்து யோசிக்கிறாங்க, இது என்னைக்கும் இல்லாம இவ்வளவு பங்குறாரு, ஐயோ இவ்வளவு நெருக்கமாக்குறாரு அப்படின்னு. கடைசியில மெர்க்குரி தெரியுமா, மெர்க்குரி அதை அவ தொடையில போட்டு ஏத்தி விட்டு அவளுக்கு தெரியல. அந்த ராத்திரியில அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறா, அவ தொட ஒரே வலிக்குது, ஏன்னு தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு தான் தெரியுது, புருஷன் இன்ஜெக்ட் பண்ணிட்டான் மெர்க்குரிய. அது ஸ்லோ பாய்சனுங்க. ஏன்னா மாமனாரும் மருமகனும் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, வரதட்சணை கொடுக்கல, கேட்ட நகையை கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவருக்கு மெர்க்குரியை எடுத்து போன வாரம் அவர் செத்து போயிட்டான். திங்கட்கிழமை சாகத்துக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட், வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். இதாங்க சாட்சி. இதான் உலகம், இதான் உண்மையா, அதுதான் மொத்தமா யோசிப்பாரு. அவன் அறியாம செஞ்சான் உலகத்தானவன். ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் இப்படி பணத்திற்காக, பதவிக்காக, பேருக்காக, பொருளுக்காக, அடுத்த வீட்டுல இருக்கிற ஆஸ்திக்காக, அந்தஸ்துக்காக, செல்வாக்குக்காக பிரயாசப்படுறவங்க எத்தனை பேர் சபையில. வாங்க இதை கேட்டு வாங்கிடலாம் அவங்க வீட்டுல, அதை கேட்டு வாங்கிடலாம் அவங்க வீட்டுல. நீ எல்லாம் கிறிஸ்துவுக்கு இல்லை. எப்ப கேட்கணுங்களுக்கு என்ன வச்சோ அப்பவே நீ ரட்சிக்கப்பட்டவன் இல்ல. முடிவு பண்ணிக்கோ. ஆண்டவர் தான் சொல்லிக்கிறாங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுகள் திறக்கப்படும். அவர் தான் சொல்லிக்கிறார். அப்புறம் கேட்டாங்க வீட்டுல, உங்க பொண்ணு 5 சவரம் போடுறியா 10 சவரம் போடுறியான்னு கேட்டேன். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு கேளுங்கள் கொடுக்கப்படும் தான் கேட்டேன். அது படுவாய்ப்பில்ல. எதையா கேட்க சொன்னாரு, எதையா கேட்டு வருவீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல அதெல்லாம் கிறிஸ்துவத்துக்கு லாய்க்கே கிடையாது. அது தேவையில்லை, அது ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது உண்மையா இருங்க, அதுல உத்தமமா இருங்க. எவனோ சம்பாதிக்கிறான், எவனோ கஷ்டப்படுறான், அவன் மட்டும் சொத்து நமக்கு வந்தா என்னங்கிறதுக்காக ஆசைப்படாதீங்க. அவங்க விரும்பி கொடுத்தா வாங்கி, விருப்பமா ஏதாவது கொடுக்குறாங்களா வாங்கிக்கணும். அதுக்காக டிமாண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களை ரிமாண்ட் பண்ணிடுவாரான்னு. நீங்க டிமாண்ட் பண்ண என்ன பண்ணுவாரான்னு உங்களை ரிமாண்ட்ல வச்சுக்குவார். அவருக்கு ஒரு ஜெயில் இருக்கு. இந்த சென்ட்ரல் ஜெயிலை விட பெஸ்ட் ஜெயில் அமைக்குது. எங்க போகணும்னு முடிவு பண்ணீங்க. அல்லேலூயா. அடுத்ததாக வசனத்தை பாருங்க. ஆகீஸ் ராஜா, இந்த பெலிஸ்திய ராஜா பாருங்க, ஆகீஸ் தாவீதை குறித்து சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்தில் 3 மற்றும் 6 வசனங்களை பாருங்க. என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது பெலிஸ்தீனின் பிரபுக்கள் இந்த எபிரேயர் என்னத்திற்கு என்றார்கள். ஆகீஸ் அவர்களை பார்த்து, இஸ்ரவேலின் ராஜாவாக சவுலின் ஊழியக்காரனாக இருந்த இந்த தாவீது இத்தனை நாட்களும் இத்தனை வருஷங்களும் என்னோடு இருக்கவில்லையா? அவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் அவனில் கண்டுபிடிக்கவில்லை. பாத்தீங்களா? ஆகீஸ் ராஜா, பெலிஸ்திய ராஜாவாகிய ஆகீஸ் சொல்றான், இந்த தாவீது என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் ஒரு நாள் ஆகிரும், எத்தனை வருஷம் ஆச்சு, ஆனா ஒரு குற்றத்தை, ஒரு அநியாயத்தை நான் அவங்கிட்ட காணலப்பா. பாத்தீங்களா? எவ்வளவு உத்தமமா நடந்தா பெலிஸ்திய ராஜாவாகிய ஆகீஸ் சொல்லுவான். உங்களை அந்நியர்கள் என்ன சொல்றாங்க, உங்க வேற ஸ்தலத்துல உங்களுக்கு குறித்து என்ன சொல்றாங்க யோசிச்சு பாருங்க. 6வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோடு போக்குவரத்துமாக இருக்கிறது என் பார்வைக்கு நல்லதென்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்தது நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நான் உன்னிடத்தில் ஒரு பொல்லாப்பையும் காணேன். சொல்ல முடியுமா? இந்த சபைக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் உங்கள ஒரு பொல்லாப்பையும் காணல அப்படின்னு சொல்ல முடியுமா? உன் உத்தமத்தை நான் அறிந்திருக்கிறேன். யாரு? ஆகீஸ் ராஜா சொல்றான். இந்த சபையில வந்திருக்கிற உங்களை பத்தி நான் சொல்லணுமே, சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆனா ஆகீஸ் சொல்றான். ஆனா இன்னொரு வசனம் சொல்றான் பாருங்க, அது ரொம்ப பியூட்டி. 9வது வசனம். ஆகீஸ் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, அதை அறிவே, நீ தேவதூதனை போல என் பார்வைக்கு பிரியமானவன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. தாவீது எப்படி இருந்தாரா? ஆகீஸ் ராஜாவுக்கு முன்னாக தேவதூதனை
பிதாவாகிய உத்தமர். அல்லேலூயா. எசேக்கியேல் ராஜாவை பத்தி நமக்கு தெரியும். அவர் வியாதியா இருந்த போது ஆண்டவர் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்லி அனுப்புறார். அவன் பிழைக்க மாட்டான், அவன் செத்து போவான், போய் சொல்லு போ சொல்லிட்டார், வந்துட்டார். ஆனா இந்த எசேக்கியேல் ராஜா என்ன பண்றாருன்னா, கர்த்தரிடத்துல மன தைரியமா ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். உங்களுக்கு அந்த தைரியம் இருக்குதா? நமக்கு அந்த தைரியம் இருக்குதா? இல்ல, நிச்சயமா இல்ல. நமக்கு அந்த தைரியம் என்ன சொல்றாரு? கர்த்தாவே, உமக்கு முன்பாக நான் மன உத்தமமும் உண்மையுமாய் நடந்தேன் என்பதை நினைத்து என்னை குணமாக்கும். பார்த்தீங்களா? அவன் சொல்றான் பாருங்க. இங்க எத்தனை பேர் விண்ணப்பம் பண்ண முடியும்? ஆண்டவரே, நாம எப்பவுமே ஜெபம் பண்ணுவது, பாவிய மேல இரக்கமாயிர ஆண்டவரே, இந்த பாவி மேல தயவு காட்டணும் ஆண்டவரே, இந்த பாவி மேல கொஞ்சம் மனதுருக்கம் வைங்க ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே. இப்படித்தானே நம்முடைய விண்ணப்பம் ஆரம்பிக்குது. உண்மைதானே? நான் பாவி பாவின்னு தானே சொல்லி ஜெபம் பண்ணுகிறீங்க. ஆனா இவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக மன உத்தமமாய் உண்மையுமாய் நடந்தேன் என்பதை நினைத்து பார். யாரை நினைக்க சொல்றான் பாருங்க? கர்த்தருக்கே சொல்றான். என்ன கொஞ்சம் நினைச்சு பாருப்பா, நான் எப்படி இந்த சுகமா இருக்கும்போது நான் எவ்வளவு உத்தமமா நடந்தேன், எவ்வளவு உண்மையா நடந்தேன், சபைக்கு தவறாம வந்தேன்ல, வச்ச ஆன்லைன் பிரேயருக்கு வந்தேன்ல, நீங்க வச்ச எல்லா உபவாச கூட்டத்துக்கு வந்தேன்ல, உத்தமமா வந்து நடந்தேன், உங்க பார்வைக்கு முன்பாக முதல் ஆளா வந்து உட்கார்ந்து சபையில எல்லாம் வேலை எல்லாம் செஞ்சேன்ல, கொஞ்சம் என்ன நினைச்சு பார்த்து சுகமாக்குங்கப்பான்னு ஒரு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணான். கர்த்தர் அவனுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தாங்க. உங்களுக்கு 15 நிமிஷம் கூட கூட்டி கொடுக்க மாட்டேங்கிறார். அவன் ஏன்னா அவன் உத்தமத்தோடு இருந்தான். ஆனால் 15 நிமிஷத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் 15 வருஷம் ஆகி கூட இன்னும் கிடைக்காம போகுது. ஆனா அவன் நினைச்ச ஜபத்துக்கு ஒரே நிமிஷத்துல பதில் கொடுத்து அவனுக்கு ஆயுசு நாட்களை 15 வருஷம் கூட்டி கொடுத்தேன். போ, சமாதானத்துக்கு போயா. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, எசேக்கியேல் ராஜாவுடைய உண்மை பாருங்க. கர்த்தருடைய வேதம் வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 37:18 சொல்றார் பாருங்க, உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். Psalm 37:18 உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு கொஞ்சம் வருவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47வது வசனம் பாருங்க. நாத்தான் தீர்க்கதரிசி ஆண்டவர் பார்க்கிறார். என்ன சொல்றாரு? எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்குங்க. என்னை என்னைக்காவது ஆண்டவர் ஒரு நாள் பார்த்தார்னா கபடற்ற உத்தம இஸ்ரவேலனேன்னு கூப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அவர் என்னைக்கு கூப்பிடுவாருன்னு காத்துனது. கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே என்னை கூப்பிடுறதுக்கு நான் தகுதி ஆகணும். இந்த உலகத்துல யார் என்னை எப்படி கூப்பிடுறாங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா என் கர்த்தர் என்னை எப்படி கூப்பிடணும் தெரியுமா? இந்த நாத்தான் தீர்க்கதரிசியை கூப்பிட்டார் பாத்தீங்க, அது போல என்ன கூப்பிடணும். எப்படி ஆண்டவர் என்ன தெரியும்? நீ அத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்து இருந்தல்ல, பிலிப்பு உங்ககிட்ட பேசி நிறுத்தால, அப்பவே உன்னை நான் அறிவேன். பத்தியா, நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, என்ன பண்றீங்கன்றதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். இங்க ரொம்ப உத்தமமா சைலண்டா அமைதியா ஒன்னும் தெரியாத பூனை புசிக்க மாதிரி உட்கார்ந்துக்கிறோம். இங்க புசி கேட்டு 100 எலியை திட்டு வரும், ஒண்ணுமே தெரியாது உட்கார்ந்து. இங்க புசி கேட்டு வெளினா என்னன்னு தெரியாது பூனைக்கு, அந்த மாதிரி உட்காந்து. ஆனா வீட்டுக்கு போட்ட மாதிரி ஒரு எலி கூட வெளியே வராது. ஏன்னா அது கண்ணில் கட்டா தின்றுவோம்னு தெரியாது. பார்த்தீங்களா? இங்க நாத்தான் தீர்க்கதரிசி அவன் எங்க உட்கார்ந்து இருந்தாலும் அங்கே அவன் உத்தமனாய் இருக்கிறதை கர்த்தர் கண்டார். ஹல்லேலூயா. நீங்க எந்த இடத்துக்கு வேணாலும் போங்க, எந்த ஊருக்கு வேணாலும் போங்க, யாருக்கு மறைவாக நீங்க இருங்க. ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு மறைவாக நீங்கள் என்ன செய்தாலும் அவருடைய பார்வைக்கு மறைவானதல்ல. அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உத்தமமா நடக்கிறியா, உண்மையா நடக்கிறியா, உன் அண்ணன் தம்பி விஷயத்துல, ஒரு அக்கா தங்கச்சி விஷயத்துல, குடும்ப காரியத்துல எவ்வளவு உத்தமமா உண்மையா நடக்கிற அப்படிங்கிறது உன்னை பத்தி இங்க இருக்கிற பாஸ்டர் சொல்ல வேண்டியது இல்லை, கர்த்தரே சொல்லுவார்மா. கர்த்தரே சொல்லுவார். மொத்தமா எழுதி வச்சு சொல்லிடுவார், ஒன்னும் மறைக்க முடியாது. அதனால நாத்தான் தீர்க்கதரிசி எப்படி கூப்பிட்டார் ஆண்டவர்? எப்படி கூப்பிட்டாருங்க? எப்படி கூப்பிட்டாருங்க? கபடற்ற. உங்களை எப்படி கூப்பிடணும்? கபடம் உள்ளவளே, கலகம் செய்கிறவளே, துரோகம் செய்கிறவனே, அநியாயம் செய்கிறவனே, என்னை விட்டு அப்படியே ஓடிப்போ.
எப்படியும் சொல்லலாம், நாங்க இங்கேயே இருக்கோம், நாங்க இருக்கிற மாதிரி இருக்கிறோம், அது ஏறக்கூடிய கூடாது. அப்படியா? ஆனா எனக்கு அப்படி உங்களை போல நான் இருக்க மாட்டேன்பா. எனக்கு நான் இப்போ நான் சொல்றேன், முன்னாடியே சொல்றேன், என்னை எப்படி ஆண்டவர் கூப்பிடணும் தெரியுமா? கபடற்ற சேவமணியே வா, அந்த நாளுக்கு நான் காத்திருக்கேன். அப்படின்னா நான் எவ்வளவு உத்தமம் உண்மையமா இருக்கேன். இது சொல்றது சுலபம், ஆனா வாழ்றது ரொம்ப கடினம். ஆனாலும் வாழ்ந்து காட்டணும், அதுக்காக முயற்சி பண்றேன். என்ன பெரிய கடலை தள்ளிட்டுக்கிறீங்க, உங்க சமுத்திரத்துல பாண்டிச்சேரியில தள்ளி விட்டுக்கிறீங்க. நான் எப்படியாவது கரை சேர்ந்து நீந்திருந்தேன். எப்படி? உத்தம உண்மை உள்ளவன் அப்படின்னு கர்த்தரால் அழைக்கப்படும். அதுக்கு நான் நீச்சல் அடிச்சாவது மூச்சை பிடிச்சா எப்படியாவது கரை சேர்த்துடணும் பரலோகத்துக்கு. இது ஏன் ஆசை, உங்க ஆசை நம்ம இருக்கு. அடுத்து போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை பாருங்க. அங்க என்ன நடக்குது? யோசேப்பு, யார் இந்த யோசேப்பு? அரிமத்தேய யோசேப்பு. அந்த யோசேப்பு எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்கிறது. 5வது லூக் 23:50-51. யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தேயாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தவனும் யூதருடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். இன்னைக்கு யார் என்ன சொன்னாலும் சம்மதிச்சு ஓடி இருக்கு. கர்த்தர் என்ன சொல்றாரோ, சபை என்ன சொல்லுதோ, போதகர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் கிடையாது. நான் எடுத்தா ஒரு தீர்மானம் எடுத்துதான் அப்படிங்கிற மாதிரி செயல்படுவான். ஆனா அவன் பாருங்க, யூதருடைய எந்த ஆலோசனைக்கும் அவன் சம்மதியாதவன், அவன் நீதிமான், அவன் உத்தமன். அவன் நீதிமானா உத்தமனா இருந்ததுனால என்ன நடந்தது தெரியுமா? ஜனங்களுக்கு என்ன ஆசீர்வாதம், நமக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? பிலாத்து கிட்ட போனான். பிலாத்து கிட்ட போயிட்டு தைரியமா போயிட்டு இயேசுவின் சரீரத்தை கேட்டு வாங்கினாங்க. இயேசுவின் சரீரம் அவன் கையில கொடுக்கப்பட்டது. நீங்களும் நானும் உத்தமமாய் நீதிமானா இருந்தா இயேசுவின் சரீரம் நமக்குள்ளே இருக்கும். இயேசுவின் சரீரத்தை நமக்குள்ள அடக்கம் பண்ணுவோம். பாத்தீங்களா? அந்த நீதிமான் கேட்ட உடனே அவன் அநீதிக்காரன் பிலாத்து, அவன் பாருங்க இந்த நீதிமான் கேட்டது மறு உத்தரவு இல்லாம இயேசுவின் சரீரத்தை கொடுத்தான் பாருங்க. அதை வாங்கி அவன் அடக்கம் பண்ணினான். நீங்க இயேசு கிறிஸ்துவை வாங்கி உங்களுக்குள்ள அடக்கம் பண்ணுகிற அனுபவம் வருமா? யோசேப்பு, அரிமத்தேய யோசேப்பு உத்தமனும் நீதிமானாக இருந்தான். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல பாருங்க, தீமோத்தேயு குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. உடல் ஊழியக்காரன், இன்னைக்கு சபையில உடல் ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த உடல் ஊழியக்காரர்கள் இப்படி இருக்கணும்னு சொல்லி தீமோத்தேயு காட்டுறாரு. ஐடென்டிட்டி என் கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க பாத்துங்கப்பா, நீ ஏன் வச்சுட்டு இருக்கிறீங்க உன் உடல் ஊழியக்காரங்க, அவங்கள பாரு, என் கூட இருக்கிற உடல் ஊழியக்காரர் நீ பாத்துக்கோ அப்படின்னு இந்த சபைக்கு காட்டுறாரு. வாசிங்க 1 தீமோத்தேயு 1:2 சொல்றாரு பாருங்க. விசுவாசத்திலே உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது, விசுவாசத்திலே எப்படி இருந்தாரா? உத்தம குமாரன், உத்தம குமாரனா தீமோத்தேயு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பிலிப்பியர் 2:19-22 சொல்றாரு. என்ன சொல்றாரு? அன்றையும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனம் திருந்துதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்பி இருக்கிறேன். அது என்னென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. பாத்தீங்களா சாட்சி? பாத்தீங்களா? இந்த சபையில எத்தனை உடல் ஊழியக்காரர்கள் இருக்கீங்க எனக்கு கணக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா உங்களை குறித்து உங்க சபை மேற்பேன் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு குறித்து சொல்றாரு, என்னை போல மனதுள்ளவன், உங்களை விசாரிக்கிற மனதுள்ளவன் அவனை போல வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. எவ்வளவு உத்தமத்தில் அவர் நடந்திருந்தா அந்த சாட்சி தீமோத்தேயு பத்தி சொல்லுவார். உங்களை பத்தி சொல்லுவாரா? சொல்லணுங்க. உங்க சாட்சி வரணும் வெளியில. உங்களை பத்தி 4 பேர் பேசணும். என்ன பெருமை பேசுறதுக்காக இல்ல, உண்மையை பேசுறதுக்காக, உத்தமத்துல நடக்கிறத பத்தி பேசணும். பேசுவாங்களா? இதான் வாழ்க்கை. உண்மை உத்தமமாய் இருக்கிறது இதான் அடையாளம். சரி, அடுத்த வசனத்தை பாருங்க. மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுறாங்க. பத்தியா? மத்தவங்க இருக்கிறாங்க, எல்லாம் என்ன தேடுறாங்களா? அவங்களுக்கு எது சௌகரியமா இருக்கிற, அது எங்க பேர் கிடைக்கும், அது எங்க புகழ் கிடைக்கும், அங்க எங்க கவர் கிடைக்கும், காசு கிடைக்கும், காணிக்கை கிடைக்கும், இதுக்காகவே வயிற்று பணத்துக்காகவே ஓடணுங்க மத்தவங்கலாம். ஆனா இந்த தீமோத்தேயு அப்படி கிடையாது.
அவன் ஒரு தகப்பனுக்கு ஊழியம் செய்யறது போல உத்தமமா என்னை பின்பற்றுகிறான். பார்த்தீங்களா? பேர் வரும், புகழ் வரும், பாராட்டுவாங்க, சால்வெல்லாம் போத்துவாங்க, பொன்னாடெல்லாம் போத்துவாங்க அப்படிங்கிற ஆட்கள் கூட்டத்தாரவா இல்லப்பா. அவன் அப்படி சொல்லிட்டு அடுத்த என்ன சொல்றாரு? தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிறது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அவனுடைய உத்தம குணத்தை பாத்தீங்களா? இந்த உத்தம குணத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு சபையில எதிர்பார்க்கிறார், ஊழியர்களிடத்துல எதிர்பார்க்கிறார், உடல் ஊழியர்களிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆனா இந்த உத்தமம் இன்றைக்கு எந்த சபைகளிலும் உடல் ஊழியர்களிடத்துல காணப்படுவது இல்ல. சாக்கு போக்கு சொல்லுவாங்க, ஏமாத்துவாங்க, அவங்க தங்களை பெரிய ஞானிகளா நினைப்பாங்க, அவங்கள போல பிரசங்கி பண்றவங்க யாரும் இல்லைங்கிற நினைப்பாங்க, அவங்கள போல பாடுறவங்க யாரும் இல்லைன்னு நினைப்பாங்க. இல்ல, அதெல்லாம் விட்டுடு. உன்னை பாட வைக்கிறதே கர்த்தருடைய கிருபை தான். அவருக்கு கொடுத்த சுவாசம் தான் நீ பாடுற, நான் பாடுறேன், நான் பேசுறேன். அவர் கொடுக்கலன்னா நான் ஒண்ணுமே இல்லை, நான் மண்ணு. அவர்கிட்ட வச்சுக்கோ, பெருமை பாராட்டி ஓடிடாத, போகட்டும். அடுத்து வரலாம். வேதத்துல மிக தெளிவான ஒரு காரியம் சொல்றாங்க. எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புத்தகத்துல இல்ல அங்க வரலாம். கொலோசியருக்கு எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7-9 பாருங்க. என்ன சொல்றாரு? ஒருத்தர் வாசிங்கள. கொலோசியருக்கு எழுதின 4:7. நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளமாய் இருக்கிற தீகிக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார். போதும். அது என்ன செய்தினா அறிவிச்சிருக்கோம். ஆனா என்ன சொல்றாரு? பிரியமான சகோதரனும் உண்மையான ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் என் உடன் ஊழியக்காரனுமாய் இருக்கிற தீகிக்கு என்பவன். தீகிக்குவை பத்தி சொல்றார். பாத்தீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் பாருங்க, எத்தனை பேர் அடையாளம் காட்டுறார். இன்னைக்கு நம்ம அத்தனை பேர் இருக்கிறோமா? அதான் உண்மை. அதைத்தான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம அப்படி இருக்கணும்ங்கிறதா அவருடைய விருப்பம். அடுத்து 9வது வசனம். உங்கள் எல்லாரிலும் இருக்கிற உண்மையும் பிரியமுள்ள சகோதரனாகிய ஒனேசிமை பத்தி சொல்றாரு. அங்க என்ன சொல்றாரு? ஒனேசிம் எப்படி இருக்கிறாரா? உங்களில் ஒருவனாய் இருக்கிற உண்மையும் பிரியமுள்ள சகோதரனாகிய ஒனேசிமும். பாத்தீங்களா? ஒனேசிம் எப்படி இருக்கிறார் பாரு. இப்படி இருக்கிறோமா? இதத்தான் கர்த்தர் இருக்கிறார். ஒருவேளை 2025ஆம் வருஷம் இந்த கடைசி நாள்ல நாம அப்படி இல்லாம இருந்தா வரப்போகிற வருஷங்கள்லயாவது இந்த உத்தமத்துல உண்மையில இருக்கணும்னு சொல்லி வரப்போகிற 1ஆம் தேதியில இருந்து, நாளையில இருந்து 1ஆம் தேதியா? நாளைக்கு 1ஆம் பிரதர் 1ஆம் தேதியில இருந்து ஒரு தீர்மானம் பண்ணிடுங்க. நான் வாழ்ந்தா இந்த திமோத்தேயு போல, இந்த தீகிக்கு போல, இந்த ஒனேசிமை போல நான் உத்தமமா உண்மையா வாழ பிரதிஷ்டை பண்ணிட்டு போங்க. ஒப்பு கொடுத்துட்டு போங்க, அர்ப்பணிச்சுட்டு போங்க. தகன பலியா ஒப்பு கொடுங்க. எப்படி ஒப்பு கொடுக்கணும்? தகன பலியா. சர்வாங்க சுகம் கிடைச்சதுன்னு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல ஒருத்தர் முடவனை நடக்க வச்சதை பார்த்தோம். பவுல் பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, சர்வாங்க சுகத்தை இவனுக்கு தேவன். சர்வாங்க சுகம் என்ன தெரியுமா? சர்வாங்கன்னு சொன்னா சகலத்தையும், சகலத்தையும், உடல் முழுவதையும் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். உடல் முழுவதுக்கும் சுகத்தை கொடுத்திருக்கிறார். அதான் சர்வாங்க சுகம். அதத்தான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. லேவியராகம புத்தகத்துல சர்வாங்க தகன பலியாக எப்படி கொடுக்கணும்? உங்க ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் எல்லா உறுப்புகளையும் சர்வாங்க தகன பலியா பலிபீடத்துல இன்னைக்கு வச்சிருங்க. அது சுட்டெரிக்கப்படணும். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த அசுத்தமும் அருவருப்பும் ஆகாத காரியங்களை இன்றைக்கு இந்த சபையில சுட்டெரிக்கப்படப்பட்டதா. 2026ல நீங்க பிரவேசிக்கும் பொழுது உங்களை பத்தி ஆண்டவர் சொல்லணும், உத்தம கூட்டாளியே, என் உத்தமியே, என் பிரியமே, என் ரூபவதியே என்று உங்களை கூப்பிடணும். அதற்காக இன்னைக்கு கூப்பிடுங்க. கடைசியா சொல்லிட்டு போறாங்க. என்ன சொல்றாரு? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரத்துல 4-9 வரைக்கும் பார்க்க ரொம்ப முக்கியமானது. போன வாரத்துல சாஜேயா சபைக்கு வந்திருந்தார். அவர் தான் செய்தி கொடுக்கிறார். அவர் செய்தி கொடுக்கிறதுக்கு முன்னாடியே, அவர் வருவதற்கு முன்பாக இந்த வார்த்தையை நான் பிரசங்கித்தது சங்கீத பகுதி நேரத்தில் இந்த பிரசங்கத்தை நான் பண்றேன். இந்த எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4-9 அவர் வந்து கரெக்டா, அவருக்கு தெரியாது நான் அதை பேசுனேன்னு, அவர் பேச போறாருன்னு எனக்கு தெரியாது. ஆவியானவர் அவரை கொண்டு சபைக்கு சொன்னார்.
எல்லாம் ஆடி போனாங்க. ஏற்கனவே சகோதரர் 4 முறை இந்த வார்த்தையை சொல்லிட்டார். இப்ப 5வதாக இந்த ஊழியக்காரர் வழியாக வருகிறது என்று சொல்லி சபையார் எல்லாரும் ஸ்தம்பித்து போனாங்க. கடைசி நேரத்தில் பேசும்போது சொன்னோம், கேட்டியா? காலையில இருந்து கேட்டல, அவரை நான் பார்க்கல, என்ன அவர் பார்க்கல, இப்பதான் பாக்குறாரு. அவருக்கு இதை சொல்ல, நான் அவரு அதை சொல்லல. ஆனா கர்த்தர் உங்ககிட்ட நீங்க சொல்றத கவனிங்க. என்ன சொல்றாரு? எசேக்கியேல் வாசிங்க 18:4-9. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனுடைய ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனுடைய ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தின் நீதியும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேலின் வம்சத்தார் மத்தியில் நரகலான விக்கிரகங்களுக்கு தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலாருடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரியோடு சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு கொடுத்து வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பெரிஸ்தே வாங்காமலும் அநியாயத்திற்கு தன் கையை விலக்கி மனுஷனுக்கு உள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பாயாகில், கொஞ்சம் உண்மையாய் இருப்பாயாகில். மேல வசனத்தெல்லாம் நீங்க தொடர்ந்து வீட்டுல போய் பாத்துங்க. வஸ்திரம் இல்லாதவனுக்கு கிறிஸ்துமஸ்க்கு உனக்கு மாத்திரம் வஸ்திரம் 4 கொடுக்குறாங்க, 5 கொடுக்குறான்னு வாங்கி வச்சுக்காரு. போத்தீஸுக்கு போயிட்டு 1 வாங்கினா 4 கொடுக்குறாங்க ஃப்ரீன்னு வாங்கி நீங்களே கட்டிக்காதீங்க, எல்லாருக்கும் கொடுங்க. இந்த பாஸ்டர் சபையில யாருக்கு இல்லாத இருந்தோ அவங்களுக்கு ஒரு 5 புடவை கொடுங்க, நீங்களே வாங்கி கொடுத்துருங்க. இந்த பிள்ளைக்கு இந்த ட்ரெஸ் கொடுக்குற பிறகு வாங்கி கொடுத்துருங்க. வஸ்திரம் இல்லாத கொடுங்க, நீங்களே கட்டிக்கிட்டு நீங்களே உடுத்திக்கிட்டு நீங்களே பாடிக்கணும். நல்லா இருக்கு அக்கா பாடுவேன், எங்க அக்கா வாங்கின அதை பத்தி பேசுறதுக்கா? அதெல்லாம் இல்ல, வாங்கி கொடுங்க. நீங்களே சப்ளை பண்ணுங்க, எல்லாரும் வாங்கி கொடுங்க. சரியா? பசியா இருக்கிறானா அவனுக்கு கொண்டு போய் சோறு கொடு. யார் வீட்டுல பசியா இருக்கிறாங்க, சகோதரர்கள் எத்தனை பேர் வீட்டுல வறுமை இருக்குது போய் பாரு, தேடு, கண்டுபிடி. எங்க சபையில இப்போ புதுசா ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். கடந்த 3 வாரமா போயிட்டு இருக்கிறோம். ரொம்ப வயசானவங்க எல்லாம் இப்ப சபைக்கு வர முடியாம போயிட்டாங்க. அதனால ஒரு சகோதரர் சொன்னாரு, அண்ணன் அப்பா கூட சரியில்லை, ஒரு முறை வந்து பாருங்க. அப்ப நான் ஒண்டியா போக எனக்கு விருப்பம் இல்லை. போகிறதும் போறோம், அந்த மனுஷன் வெளியில நடமாடுறது இல்லை, உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். ஆகையினால அந்த சகோதரனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லவும் அவர் மத்தியில ஆராதிக்கவும் துதிக்கவும் நாம ஒரு காரியத்தை செய்வோம் சொல்லி என் கூட இருக்கிற அத்தனை சகோதரர்களை கூட்டிட்டு போனேன். அந்த வீட்டுல போய் அந்த சகோதரர் வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. எவ்வளவு நடமாடினார், எவ்வளவு ஓடினார், எவ்வளவு ஆடினார். என் கூட ஊழியத்திற்கெல்லாம் வருவார். என் கூட நிறைய சகோதரர் ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவர்கள் ஒருத்தர் அப்படி ஒடுங்கி போய் உட்கார்ந்து இருந்தாரு. ஆனா அவருக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி பாடி துதித்து ஆராதனை செய்யும் போது அவர் ஒரு புத்துணர்ச்சி அடைந்தார். அவர் புத்துணர்ச்சி அடைந்தது மாத்திரமல்ல, என் கூட வந்த சகோதரர்களா சொன்ன, அண்ணன் ரொம்ப நல்லா இருக்குது அண்ணன் ஊழியம். ஞாயிற்றுக்கிழமையில நம்ம என்ன பண்றோம், சர்ச்சுக்கு போயிட்டு வந்து கறி வாங்கி மீன் வாங்கி தின்னுட்டு தூங்கி நிற்கிறோம். அதனால தின்னுவோம் தூங்குவோம், மீதி நேரம் எழுந்துச்சு 4 மணிக்கு எழுந்துச்சு என்ன பண்ணுவோம், நேரம் ஏதாவது ஒரு வீடு சொல்ல அண்ணன் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, எனக்கு இன்னும் உற்சாகம் வந்துச்சு. அதனால ஒரு பட்டியல போட்டு வச்சுக்கிறேன், யார் யார் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி, யார் யார் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி. அடுத்த வாரம் இன்னொரு அம்மா வீட்டுக்கு போனோம். அந்த அம்மா கேன்சர் வியாதி, அந்த வியாதி ஆண்டவர் குணமாக்கிட்டார். ஆனா வயோதிப 80 வயசு அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு சபைக்கு வர முடியல, ஆராதிக்க முடியல. நாங்கெல்லாம் போய் ஆராதித்து துதித்து ஸ்தோத்திரம் பண்ணின போது அந்த அம்மாவுக்குள்ள அந்த குடும்பமே கண்ணீர் வடிச்சது. பாருங்க, இத போய் நீங்களும் செய்யணும். நீங்க போய் செய்யுங்க. யாரும் இந்த சபையில இருக்கிற ஊழியக்காரங்க போவாங்க, ஜூடு போவாரு, ஜராட் போவாரு, அவர் போவாரு, இவங்க போவாரு, நம்பிக்காரு. நீ போ, நீங்க போங்க, போங்க. ஒரு 4 பேர் அக்கா தங்கச்சிங்க எல்லாம் சேர்ந்து போங்க.
போய் விசாரிச்சு அவங்களோட பாடி பேசி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிட்டு வாங்க, ஆறுதல் அடைவாங்க, தைரியம் வருவாங்க. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சகோதரி எங்க மத்தியத்தில் ஊழியம் செய்தார். அவர் கன்னடா டிரான்ஸ்லேட்டர் பண்றவர், கன்னடாக்காரர்கள். அவங்க மனைவி கொஞ்சம் பல்கா இருப்பாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க, எங்கேயும் போனது கிடையாது, போறது முடியாது அவங்களால. அப்போ எங்க போலான்னு யோசிக்கும் போது ஆண்டவர் அவங்கள போட்டார். போடும்போது என்ன போட்டார்னா, ஆண்டவர் இதயத்துல இந்த சகோதரி எங்க கூப்பிட்டாலும் போறார், யார் கூப்பிட்டாலும் போறார், இல்லைன்னு மறுக்கிறது இல்ல. அப்படிப்பட்ட சகோதரி விட்ட அவங்க வைஃப் வாசலை தாண்டி இதுவரைக்கும் போனது இல்லையே, நீ அவங்க வீட்டுக்கு போவியான்னு போறாங்க. உடனே அவருக்கு போன் பண்ணி சொன்னேன், அண்ணன் அடுத்த வாரம் உங்க வீட்டுல தான் நாங்க இருக்கோம். அவருக்கு சந்தோஷம், அவங்க மனைவி சந்தோஷம். போன வாரம் அவங்க வீட்டுக்கு இப்படி போங்க, தேடுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க, மன ஆறுதல் அடையட்டும். இதைத்தான் சொல்ற. அப்படி செய்கிறவனே உண்மை உள்ளவர். என்ன சொல்ற? கடைசி அதை முடிச்சிடறேன். உண்மையா இருப்பாயாகில் அவனே நீதிமான், அவனே பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2:10 என்ன சொல்றாரு? நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு என்ன தருவாரா? ஜீவ கிரீடத்தை தருவார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள வாழ்க்கையா இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு ஜீவ கிரீடம் வேணும்? வேணுமா? அதெல்லாம் எதுக்கு இப்பவே பையன் போதும். அப்ப எதுக்கு ஜீவன் ஆனாமா வேணும்ன்றவங்க ஒரு நிமிஷம் கடைசியா கையை தூக்கிடுங்க. காட்டு ஆண்டவர் எனக்கு எனக்கு என்ன வேணும்? வேணுமா? வேணவா? வேணும்ன்றவங்க கையை தூக்குனா கையை தூக்க மாட்டேங்கிறீங்க. இலவசம் ஆண்டவர் கொடுக்கிறாரு, வாங்கிக்கோ. ஆனா அதுக்கு என்ன தெரியுமா இருக்கணும்? உத்தமமும் உண்மை இருக்கணும். உத்தமமும் உண்மையா இருக்கிறவனுக்கு தான் அந்த ஜீவ கிரீடத்தை தருவார். அல்லேலூயா. கேட்கலாமா? நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறே, உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றியா, உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, கர்த்தர் என்னோடு இருப்பதை உணர வைத்தி, கர்த்தர் என்னோடு இருப்பதை உணர வைத்தி, உண்மையுள்ள தெய்வமே உங்க உயிர்ல கலந்து இருக்கிறார். உங்க உயிர்ல கலந்து இருந்தா நீங்க நன்மை செய்வீங்க. உங்க உயிர்ல கலந்து இல்லைன்னு சொன்னா நீங்க உத்தமமா இருக்க மாட்டீங்க, நாம உண்மை உள்ளவர்களா இருக்க மாட்டோம், பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க. அப்ப உண்மை உள்ளவன் அவருடைய உயிர் எங்க இருக்கணும்? நம்முடைய ரத்தத்துல கலந்து இருக்கணும். கலந்து இருக்குதா? அதத்தான் இந்த பாட்டு சொல்லுது. அந்த பாட்டு என்ன சொல்லுது? நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றியா, உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன், உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றியா, உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, கடந்த நாட்களெல்லாம் கண்மணிக்கு காத்தீரே, கடந்த ஆண்டெல்லாம் கண்மணிக்கு காத்தீரே, புதிய நாட்களத்து புதுமையை செய்பவரே, புதிய நாட்களத்து புதுமையை செய்பவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றியா, உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன், உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, உமக்காய் காத்திருந்து புதுபலன் அடைகின்றேன், உமக்காய் காத்திருந்து புதுபலன் அடைகின்றேன், உமையே பற்றிக் கொண்டு புதிய மனுஷனாமே, உமையே பற்றிக் கொண்டு புதிய மனுஷனாமே, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றியா, உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன், உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றியா.
வாழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம உயிர்ல அவர் கலந்திருந்தார்னா நிச்சயமா சொல்றேன், இந்த சபை உண்மை உள்ள சபையாய் உத்தமம் உள்ள சபையாய் இருக்கும். நம்முடைய உயிர்ல அவர் கலக்கணும்னு சொன்னா, அவருடைய வசனம் நமக்குள்ள கலக்கணும்னு சொன்னா, நாம உண்மையா இருக்க முடியாது, உத்தமமா இருக்க முடியாது. ஆகையினால இன்றைக்கு கர்த்தரிடத்துல உங்களை தகன பலியாக, சுகந்த வாசனையாக, காணிக்கையாக ஒப்பு கொடுப்போமா எல்லாருமா? ஒரே நான் வாழ போகிற நாட்கள் எனக்கு தெரியாதப்பா, ஆனா உத்தமமா உண்மையா நான் வாழ்ந்து ஏனோக்கை போல எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவன் சாட்சி பெற்றது போல நானும் சாட்சியா வாழ்ந்து போகணும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று அப்படியே ஒரு விசை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கேட்ட வசனங்கள் எல்லாம் நினைவு கொண்டு அப்பா சொல்லி கொடுத்த ஒவ்வொரு காரியங்களும் பாவிகளுக்கு தன் வழியை தெரிவிக்கிறார் என்று வேதம் சொன்னது போல இன்றைக்கு நம்முடைய பாவ வழிகளை கர்த்தர் நமக்கு சுட்டி காண்பித்திருக்கிறார். ஆகவே மனம் திரும்பவும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஒப்பு கொடுப்போமா? நம்ம கீழே இருக்கிற ஐயா ஜெபிப்போது அவர்களோடு